வரவேற்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாள் ஒரு நாள் பயிற்சியாக காளான் வளர்க்கப்பட்டு பற்றி பயிற்சி ஒரு நாள் பயிற்சி நடக்கிறது. இந்த பயிற்சியில் எங்கள் கூட இணைந்து பணியாற்றும் என்னுடைய இணை பேராசிரியர் அவர்களும் புதிதாக அதாவது இந்த கௌரி மேடம் வந்திருக்காங்க. அவங்க காளான் வளர்ப்பு பற்றி கொஞ்சம் அதிகமான எல்லா தொழில்நுட்பங்களும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க சொந்தமாக ஒரு என்டர்பிரைஸ் வச்சு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அடுத்ததாக எங்களுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர்களையும் வருங்க என வரவேற்கிறேன். தற்போது இந்த காளான் வளர்ப்பு பயிற்சியை துவக்கிக்குமாறு எங்கள் திட்ட ஒருங்கிணைப்பாளரை அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் காளான் வளர்ப்பு பயிற்சி மிக முக்கியமானது. ஏன்னா உணவுப் பொருளாகவும் பயன்படுது. சிறுதாக நான்வெஜ் காளான் வளர்ப்பு முக்கிய உணவுப் பொருளாக மாறிவிட்டது. டவுன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட் நிறைய நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆகவே இன்னைக்கு உள்ள பயிற்சியில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் எப்படிலாம் பண்ணலாம், மதிப்பு கூட்டுறதுக்கு முக்கியமானது. நிறைய காளான் நிறைய மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. அந்த வகையில் அவங்களும் நிறைய மதிப்பு கூட்டி பிஸ்கெட்ஸ் நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஊறுகாலேருந்து பவுடர்லேருந்து சமூக பவுடர்லேருந்து நிறைய இருக்குது. இதே மாதிரி திண்டிவனத்திலையும் ஒரு பாய் அவரும் நிறைய பண்ணி கொடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆகவே இந்த பயிற்சியில் எப்படி உற்பத்தி பண்ணுறது, அதை எப்படி மதிப்புறது, இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உண்டான பயிற்சியை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு எல்லாருமே சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வளரக்கூடிய ஒரு பூஞ்சானம். இதை பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்துல ஏழைகளின் உணவுன்னு சொல்லுவாங்க. ஏழைகள் உணவுனா என்னது? அந்த காலத்துல பார்த்தா இது ஏழைகளின் உணவு சொல்லுவாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு தொழிற்சாலையில வளர்ச்சி அடைந்த ஒரு உணவாக கருதுறாங்க. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏழைகள் என்னென்ன உணவு சாப்பிடுவாங்க? அதாவது தானியங்கள், சிறுதானியங்கள், தானியங்கள், கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மில்லட்ஸ். இதுதான் அந்த காலத்துல உணவா சாப்பிடுவாங்க. அதே பணக்காரர்கள் என்ன சாப்பிடுவாங்க? இட்லி, தோசை, அரிசி சாதம். அதுதான் பணக்கார உணவு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையில எதுக்கு சத்து அதிகமா இருக்கு? ஏழைகளின் உணவு. அதுதான் பாத்தீங்கன்னா என்ன இருக்குது? கேழ்வரகு கஞ்சி, அப்புறம் பார்ப்பாங்க திணை மாவு, அடுத்தது வேற என்ன சொல்லுவாங்க? இரவு நேரத்தில் சாதம் வடிச்சுட்டு மறுநாள் காலையில தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பழைய சொல்லுவாங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல என்ன இருக்குல்ல, நைட்ல சாதம் தண்ணியை ஊற வச்சுக்கும் போது சில நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. அது நம்ம காலையில சாப்பிடும் போது மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடுறது? ஏழைகளுடைய சாப்பாடு தான் நம்முடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரையும் அந்த காலத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உணவு முறை எல்லாமே மாறி போச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுக்கு நம்ம எல்லாமே மாறிட்டு அதுக்குண்டான சூழ்நிலை நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா இது மறுபடியும் என்னாச்சுங்க, ஒரு மறு சுழற்சியா என்ன ஆரம்பிச்சிருக்க, நம்மளுடைய முன்னோர்களுடைய சாப்பாடுகளை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. இப்போ நம்ம வரக்குள்ள என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அம்மா எதற்கு ஒரு கடை வச்சிருக்காங்க. என்ன கடை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா கம்பங்கூழு, கேழ்வரகு கூழு. நீங்க முன்ன டவுன்ல போய் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம சென்னை, கோயம்புத்தூர் பெரிய பெரிய சிட்டியில போய் பாத்தீங்கன்னாக்கா இதுக்காக ஏகிட்டு இருக்காங்க. கம்பங்கூழ் கிடைக்காதா, கேழ்வரகு கூழ் கிடைக்கும். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா அதிக நார்சத்து அதிகமா இருக்கும், கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கும். கார்போஹைட்ரேட் எது அதிகமா இருக்கும் பார்த்தா வெள்ளை கலர்ல என்ன இருக்கு? அரிசி, இட்லி, உப்புமா, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா அதிக கார்போஹைட்ரேட் இருக்கு. இன்னைய காலத்துல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சின்ன பெரியவங்களுக்கு என்ன அதிகமா நோய் அதிகமா வருதுங்க. சார் சொல்ற மாதிரி சக்கரை வயாது. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாருக்கா இருந்ததுங்களா? என்ன காரணம் பாத்தீங்கன்னா உணவு பொருட்கள்
ஒரு ஆரோக்கியமான உணவு பார்த்தீங்கன்னா இந்த காளான் உணவு. இந்த காளான் உணவு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பயன்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த உயிரினத்தை ஒன்றி வாழக்கூடிய சூழல் இருக்கு. இந்த காளான்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவுப் பொருட்கள் என்னென்ன தயார் செய்யலாம்? காளான்ல இருந்து பொரியல் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காளான் சூப் செய்யலாம், காளான் கட்லெட், காளான் சமோசா, காளான் பிரியாணி, அதுக்கப்புறம் காளான் ஊறுகாய், இப்படி ஏகப்பட்ட உணவுகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து காளான்ல இருந்து அதிகமா உற்பத்தி பண்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறிய வயதுல இருந்து, அதாவது 2-3 வயசுல இருந்து வயது அதிகமானவர்களே சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவு காளான். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் சொல்லுவாங்க. ஹார்லிக்ஸ் அதெல்லாம் இப்போ இருக்கிற ஹார்லிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா பாட்டில் இருக்கா, நீல கலர் பாட்டில், அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்ளீட் பிளான் ஃபுட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹார்லிக்ஸுக்கு இந்த ஹார்லிக்ஸுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே போல பார்த்தா ஏன் ஒரு முழுமையான உணவு சொன்னாங்கன்னாக்கா எல்லா வித சத்துக்களும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காளான் உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான உணவுப் பொருட்கள் அதிகமாக இருக்கும். பார்த்தா கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும், நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கும், நார் சத்து வந்து மிக மிக முக்கியமானது. அப்போ இந்த காளான் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் பிளான் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான உணவுன்னு காளான் பற்றி சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னாக்கா பச்சையம் இல்லாத உணவு வந்து மிக முக்கியமானது. இது எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது மிக முக்கியமானது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்களை வந்து மிக அதிகமாக தோற்றுவிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சார்ந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கு? நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அது என்ன காரணம்? அது மிக மிக முக்கியமானது உணவு. உணவுக்கு அடுத்து மிக முக்கியமானது உணவுக்கு முன்னாடி நம்ம சமையல் செய்யக்கூடிய எண்ணெய் தான் வந்து நம்மள வந்து நம்மளுடைய காலத்தை வந்து தள்ளி போறது மிக முக்கியமானது எண்ணெய். என்னென்ன எண்ணெய்? நமக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய். இப்போ எல்லாரும் மார்க்கெட்ல எங்க போவாங்க? எண்ணெய்லாம் எங்க வாங்கலாம்? எல்லாம் கடையில் போயிட்டு பேக் பண்ணா பாலித்தீன் பேக் பண்ணா எண்ணெய் வேணும். அது எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. ஏன்னா சன்ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் சன்ஃப்ளவர் அதெல்லாம் ப்ரொடக்ஷன், ஆனால் நம்ம நாட்டில் என்ன அதிகமாக இருக்குது? சூரியகாந்தி ஆயில் தான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உபயோகிக்கிறது நல்லா எண்ணெயே கிடையாது. அப்போ நம்ம என்ன இருக்கு? நமக்கு கடலை எண்ணெய். கடலை எங்க விளையுது? அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தானே. எல்லாம் நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்காங்க. நம்ம கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக இது காலங்கள் பார்த்தா அதிகமாக வந்து நார்ச்சத்து இருந்தால் தான் நமக்கு வந்து உடல் வந்து அதிகமாக வந்து செரிமானம் வர்றதுக்கு மிக முக்கியமானது நார்ச்சத்து. அந்த நார்ச்சத்து அதில் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருப்பாங்க? புரதம், கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் என்ன இருக்கா? நான் சொன்ன மாதிரி வெள்ளை எல்லாம் இருக்குது. இட்லி, தோசை, அரிசி, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். நமக்கு அதிகமாக வந்து சர்க்கரை பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா சொல்லுவாங்க. தயவு செய்து வந்து யாரும் வந்து பரோட்டா சாப்பிட்றாங்க. பரோட்டா சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக சுகர் வளர்த்து யூஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிக ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா காளான்கள் உள்ள சத்துக்கள் உள்ள எடை, அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி அதில் எவ்வளோ சத்து இருக்குன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா புரதச்சத்து, மாவுச்சத்து, நார் சத்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்குது. சிப்பி காளான், மொட்டு காளான், பால் காளான். இதில் பால் காளான் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய நார்ச்சத்துக்கள் வந்து மிக அதிகமாக இருக்கும். கொழுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். கலோரிகள், ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாது பொருட்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே கால்சியம், பாஸ்பரஸ், புரத சத்துக்கள் எல்லாமே நம்ம உடல் வளர்ச்சிக்கு எலும்புடைய வளர்ச்சிக்கு மிக மிக துரிதமாக செயல்படுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சத்துக்கள் சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. சில வகையான உலக காலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு காளான், சிடை காளான், சிப்பி காளான், வைக்கால் காளான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சத்துக்கள்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மிக அதிகமானது தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த காளான் எதுக்கு பயன்படுது? எலும்பு மற்றும் தசை வளர்ச்சி. எலும்பு மற்றும் தசை வளர்ச்சி தான் நம்ம வந்து உடலுக்கு வந்து மிக மிக முக்கியமானது. எலும்பு வளர்ச்சி இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளால என்ன செய்ய? எலும்புடைய வளர்ச்சி இல்லைனாக்கா நடக்க முடியாது, ஏது நிற்க கூட முடியாது. எல்லாரும் பார்த்தா எல்லாருக்கும் வயசா மூட்டு வலி இருக்குது. அதுக்கு என்ன
நான் காலையில் பார்த்தீங்கன்னா நான் நடைப்பயிற்சி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி வந்து மிக மிக முக்கியமானதாக ஆயிடுச்சு. நம்ம வந்து டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40 நிமிஷமாவது நடக்கலாம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது சைக்கிள். இப்போ சைக்கிள்ன்றது எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் சைக்கிள்ன்றது வந்து மிக மிக முக்கியமானது. எதுக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலுடைய தசை நல்லா வளர்ச்சிங்க, தசை வளர்ந்து கால் மூட்டு வலி வளர்ந்துடும். குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு நாளாவது வந்து சைக்கிள் ஓட்டினாக்கா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் சைக்கிள் ஓட்ட பழகினாக்கா நமக்கு வந்து அந்த மூட்டு வலி கால் வலி எதுவுமே வராது. அடுத்த முடி மற்றும் நகை வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புரதச்சத்து அதிகமானது, தோல் ஆரோக்கியம், ஹார்மோன் மற்றும் டென்ஷன். ஹார்மோன்ஸ் தான் வந்து நம்மளுடைய உடம்பை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. அப்போ வந்து இந்த ஹார்மோன்ஸ் மிக முக்கியமாக எதில் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காளான்கள் அதிகமாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் அதிகமாகவே சாப்பிடலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே மாற்றி மாற்றி சாப்பிட்றதால என்ன சாப்பிட்றோம், காலையில் என்ன சாப்பிட்றோம், நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன சாப்பிட கொடுக்கலாம், இட்லி தோசை கொடுத்தோம். ஆனால் நம்மளோட பாரம்பரிய உணவுகள் என்னென்னது அது சரி அதை காப்பிடலாம். என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்னென்ன கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் சார் கெட்ட குழப்பை குறைக்கும், நம்ம உடல் எடையை குறைக்கவும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவசர கால உணவு இருக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து நம்ம சுத்தமாக ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வந்து தவிர்த்துடலாம். அப்போ வந்து நம்ம வந்து மனசு வந்து நிம்மதியாக இருக்கலாம். எது நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்குது அதை வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நார் சத்து அதிகமாக நிறைந்தது. பார்த்தீங்கன்னா காலம்லாம் அதிகம் நார் சத்துக்கு என்ன ஆகும், ஜீரண மண்டலம் வந்து அதிகமாக செஞ்சிடும். இப்போ நம்ம இது சாப்பிட்டோம்னாக்கா எவ்வளோ நாள் ஜீரணம் ஆகிடும். காளான் சூப் சாப்பிட்னாக்கா 10 நிமிஷம் நமக்கு வந்து ஏற்படும் ஜீரணம் பண்ணுவோம். அதே நம்ம வந்து ஊனும் மட்டன் சாப்பிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி டைம் ஜீரணம் ஆகுது. அதெல்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம். அது சிக்கன் இருக்குது, அது வேற சாப்பிடாது பார்த்தா. ஆனால் இது போல வந்து பழ வகைகள் காய்கறிகள்லாம் சாப்பிட்னாக்கா எழுதி சீக்கிரமாக ஜீரணமாகும். அதில் நார் சத்துக்கள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காளான்கள் சாப்பிடும்போது வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் கொடுக்காது. சிறிய வகையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவு தான் இந்த காளான். என்னென்ன இருக்குங்க இந்த காளான்ல பார்த்தீங்கன்னாக்கா பொட்டாசியம் வந்து மிக மிக முக்கியமானது. அது எதுக்கு பார்த்தோம்னா இதய பாதுகாப்புக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குறைவான சோடியம். உப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல பார்த்தா எல்லாம் கல் உப்பு சாப்பிடும். வண்டியில் கொண்டாந்து மூட்டையில் கொண்டாந்து காலையில் பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தில் விற்பாங்க. ஒரு படி 40 பைசா 50 பைசா வீட்டில் கொண்டாந்து விற்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல் உப்பு கிடைக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. எல்லாம் என்ன இருக்குது, எல்லாம் ஸ்கூல் உப்பா கொண்டு விட்ட எல்லாம் டாட்டா சாப்பிட்டா அந்த ஒரு கடை இருந்துச்சு. ஆனால் அது இன்னொரு உப்புன்னு சொல்லுவாங்க. என்ன உப்பு, இந்து உப்புன்னு கேள்விப்பட்டீங்களா? அந்த உப்பு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 15 ரூபா இருக்கும். ஆனால் அது 1 கிலோ பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபா. அந்த இந்து உப்புல கல் உப்பும் இருக்கும். அதுதான் வந்து இந்த பாறையிலேருந்து டைரெக்டாக கொண்டு வரும். அதுதான் வந்து நம்ம உடலுக்கு அதிகமாக நல்லது செய்யப்படுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லா உப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து இதயத்துக்கு அதிகமாக தொந்தரவு கொடுக்குது அந்த உப்புகள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான சோடியம் இருக்கும். அதுபோல் வந்து பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கும். பாஸ்பரஸ் அதிகம் பார்த்தீங்கன்னா எலும்பு வலிமை குறைந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமாக இருக்கும். கால்சியம் எலும்பு வந்து அதிக வலிமையாக இருக்கும். மெக்னீசியம் நரம்பு வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது மெக்னீசியம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காளான் வச்சுருந்தா. அடுத்த விட்டமின் ஏபிசி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி, கண் பாதுகாப்பு. அடுத்து விட்டமின் டி எலும்பு மற்றும் பல் பாதுகாப்பு. அடுத்து ஃபோலிக் ஆசிட். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இது போல வாங்கி சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடம்புக்கு நல்லது. மாத்திரைக்கு போகிற அவசியத்தை நம்ம வந்து குறைச்சிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த செலினியம் சொல்லக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு பாதுகாப்பு அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்கம் பார்க்கும்போது தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காளான்களில் அதிகமான சத்துக்கள் இருக்கிறது. இது வந்து காளான்கள் உற்பத்தி எவ்வளோ ஏரியாவில் உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா காளான்களை என்னென்ன நல்ல காளான் எப்படி கெட்ட காளான் எப்படின்றது நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறம் வடிவத்தை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காளான், அதாவது சிப்பி காளான் என்ன நிறைய இருக்கு பாருங்க.
பால் காளான், மொட்டு காளான், சிடை காளான், சிப்பி காளான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம சுற்றி ஏரியாவில் வளர்க்கக்கூடிய அதிகமான காளான் வகைகள். நச்சு காளான் இது கூட பார்த்த கலர்ல இருக்கும். இந்த காளான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல குப்பையெல்லாம் வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம காளான்கள் வந்து அதிகமாக வளரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நச்சு காளான். இதை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா விஷம் வந்து அதிகமாக இருக்கும். கொடை ஷேப்ல இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடை ஷேப்ல இந்த காளான்கள் இருக்கும். மரத்துல இருக்கு சார். மரத்துல வராது. தென்னை மரத்துல பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துல வரும். அதுல பார்த்தீங்கன்னா நல்ல காளான் இருக்குது, கெட்ட காளான்களும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது வந்து உடலுக்கு கெடுதல் வரைக்கும். இது வந்து உடலுக்கு கெடுதல் வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு முக்கியமான காளானுடைய தோற்றம். இதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல சிப்பி காளான் வந்து எங்கே இருந்தாக்கா இந்த மைசூர் மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா காளான்கள் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறத்தில் வயல்வெளிகள் மரத்தில் எங்கெங்கெல்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக வளரும். குப்பைப்பேட்டிலே வந்து வளரும். குத்துக்கெல்லாம் சொல்ற மாதிரி சார் சொல்ற மாதிரி அது வந்து அது போல வளரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சில வகை காளான்களை நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சில வகையான காளான்கள் வந்து ரகங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பரவி எல்லாருமே வந்து விவசாயிகள் வந்து அதிகமாக பயன்படுத்திருக்காங்க, உற்பத்தியும் பண்றாங்க. இதுல எது பார்த்தீங்கன்னாக்கா M2ன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அது வந்து மதுரை நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா மதுரையில் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து வந்து கோயம்புத்தூர் ஒன்று அங்கே கண்டுபிடிச்சாங்க. அடுத்து ஏபிகே பார்த்தீங்கன்னாக்கா அருப்புக்கோட்டைன்னு சொல்லுவாங்க, அங்கே கண்டுபிடிச்ச காளான்கள். அடுத்து MDU மதுரை, ஊட்டி 1, அடுத்தது ஊட்டி 2 காளான், அடுத்து கோயம்புத்தூர் 1, ஏபிகே 2. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மொட்டு காளான், பால் காளான் எல்லாமே அனைத்து வகையான காளான்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரகங்கள். உணவு காளான்கள் இதுதான் வந்து நம்ம அதிகமாக நம்ம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய உணவு காளான் வகைகள். சிப்பி காளான் நம்ம சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழை பெய்ஞ்சதுனாக்கா இந்த தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த காளான்கள் மிக அதிகமாக வளரக்கூடியது. இதையும் வந்து நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்திக்கலாம். சிப்பி காளான் ஏன் அதை வந்து சிப்பி காளான் சொல்றோம்? அதனுடைய ஷேப் பண்ணி அதனால வந்து சிப்பி காளான் சொல்லிடுறோம். சிப்பி போன்ற வடிவத்தில் இருக்கிறதால சிப்பி காளான் சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பால் காளான். இது வந்து அதிகமா உற்பத்தி பண்றோம் பால் காளான். இது அடுத்ததா மொட்டு காளான். இது அதிகமா எங்க பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிகமாக கொடைக்கானல் அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு அதிகமாக வளரக்கூடியது இந்த வகை காளான்கள் மொட்டு காளான்கள் சொல்லக்கூடியது. அங்கே தான் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது வைக்கோல் காளான்கள், சிடை காளான். இது வந்து பார்த்தீங்கன்னா காளான்கள் வகைகள். மேடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம